வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ எழுந்து 2 வேதத்தை பிடித்து, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உயிர்த்தெழுந்த நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இந்த நாளில் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஒருவரை ஒருவர் காணும்படியாய், ஐக்கியப்படும்படியாய், சமாதானத்தை கூறும்படியாய் தேவன் இந்த ஓய்வு நாளை நமக்கு நியமித்திருக்கிறார். ஏனோ தானோன்னு நம்ம இந்த இடத்துல கூடலை, வலுக்கட்டாயமாக உங்களை இழுத்துட்டு வந்து பிடிச்சி உட்கார வைக்கல. உங்களை ஏற்கனவே ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகா சங்கீதம் 29 சமாதானத்தை சொன்னோன்னு, சந்தோஷத்தை சொன்னோன்னு எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் இல்லை? நமக்கு பணம் கவரில் வருதுனாலே முகத்தில் ஒரு பவர் வந்துடும் இல்லை? அதே போல தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ஆனால் அதற்கு மேலெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அவருடைய சத்தம், அதை கேட்டிருக்கீங்களா? அவருடைய சத்தம் சும்மா சாதாரணமானது அல்ல. எப்படி இருக்குதா? அதை படித்து பாருங்க. அந்த சத்தத்துக்கு என் செவிகள் சாய்க்கப்பட்டு இருக்கிறதா, அந்த வார்த்தைக்கு என் இருதயம் நடுங்குகிறதா, என் வாழ்க்கை சரியா இருக்குதா அப்படின்னு உலகத்தாரை பற்றி சொல்லலை. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கையில் கொடுத்து விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். இதுதான் நம்மளை அனுதினமும் என்ன செய்து வழி நடத்தி வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்குள்ளே என்னமோ பண்ணுறானுங்க, அவனுங்களுக்கு முடியலை போல இருக்கு. சரி, ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி இயேசுவின் வருகையை குறித்து நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவன் அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்கு ரட்சிக்கப்பட்ட ஜனமே ஆயத்தமாயிருக்கிறீர்களா? மணவாளன் வரும்பொழுது மணவாட்டியாகிய நீங்களும் நானும் எதிர்கொண்டு போவதற்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தாதபடிக்கு கரைதிரையற்றவர்களாய் அவருடைய சமூகத்தில் சேரும்படியாக ஸ்லாக்கியம் பெறுவதற்கு தேவன் இந்த நாளில் நமக்கு ஒரு அறைகூவல் விடுகிறார். இதை விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவிகள் திறக்கப்பட்டு கேட்கும்படியாய், ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படும்படியாய், இந்த வார்த்தைகளை பிசாசு திருடிவிடாதபடிக்கு ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலே முத்திரை போடப்பட்டு அவருடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கும்படியாய் தேவ ஆவியானவரே நீர் மாத்திரம் ஆட்கொள்வீராக. ஒவ்வொருத்தரையும் நீர் அபிஷேகிப்பீராக. தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே சிறைபிடிக்கிறோம். தேவ ஆவியானவர் மாத்திரம் இந்த இடத்துல இருதயங்களில் கிரியை செய்யட்டும். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் உங்களோடு கூட 3 மாதங்களாக இயேசுவினுடைய வருகையை குறித்து நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஏனென்று பார்த்தால் யுத்தங்களுடைய செய்திகளையும் கேட்பீர்கள். பஞ்சங்கள் உண்டாயிருக்கும், கொள்ளை நோய்கள் உண்டாயிருக்கும், பூமி அதிர்ச்சி உண்டாயிருக்கும். இது எல்லாவற்றையும் தேவன் அவருடைய வருகைக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்க அந்த அடையாளங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நிறைவேறி கொண்டிருக்குது. நம்ம கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம், காதுகளால் கேட்குறோம் இல்லையா? ஆனால் நம்ம இருதயம் இன்னமும் திருக்கு உள்ளதும் மகா கேடு நிறைந்ததுமாக தான் இருக்கிறது. தேவனுடைய இருதயத்திற்கு அவர் வாசம் பண்ணுகிறபடியால் அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்குமானால், அதே மத்தேயு அதிகாரங்களை சொல்லுது, இவைகளெல்லாம் கேள்விப்பட்டாலும் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஏன்னா என்னுடைய ஜனத்திற்கு நான் என்ன செய்கிறேன்? பலன் கொடுத்து சமாதானத்தை அருளி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா.
எடுத்துக்கொள்வோமா? உங்களோடு கூட 3 மாதங்களாக நான் பேசிக்கொண்டே வருகிறது. மாரநாதா என்றால் என்ன? இயேசு சீக்கிரம் வருகிறார். மத்தேயு இதற்கான வசனங்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம், 2 பேதுரு 3:4 வாசிப்போமா யாவரும் சேர்ந்து? 2 பேதுரு 3:4. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? எங்கே? மற்ற வாக்குத்தத்தம்லாம் நமக்கு கொடுத்துட்டாருன்னா, எனக்கு இதை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, என்னை வெட்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, என்னை கடன்ல இருந்து பிரச்சனையிலிருந்து மீளுவேன்னு இருக்கிறாரு. இதெல்லாம் தேடி தேடி ஓடி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அழுகிறமே, அதே நேரத்தில் இயேசு வருகிறார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அதி சீக்கிரமாய் தீவிரமாய் நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்கள் நமக்கு முன்பாக நடந்தேறி கொண்டிருக்கிற வேளையில நம்ம பரலோகத்திற்கு போவதற்கு நம்மளுடைய ஆவி, ஆத்தும, சரீரம், சிந்தனைகள், செயல்பாடுகள், வார்த்தைகள், கிரியைகள், எண்ணங்கள், நடக்கைகள், இதில் எல்லாவற்றிலும் தேவனுடைய ரத்தத்தினாலையும் தேவனுடைய வார்த்தையினாலும் நம்ம சுத்திகரித்து கொண்டே இருக்கிறோமா? மற்ற நம்ம தேடுற எல்லா வாக்கு தத்துவங்களும் இந்த பூமிக்குரியவைகள். ஆனா இந்த வாக்கு தத்துவம் உங்களை என்னையும் பரம அழைப்புக்கு கொண்டுட்டு போகிறதான வாக்கு தத்துவம். இதை குறித்து தான் கீவேர்டாக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். கடைசியாக உங்களோடு கூட நான் பேசினது வெளிப்படுத்தின விசேஷம் 20:12வது வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. போதும், அழகா சொல்றாரு. கடைசி நாட்கள் வரும், மரித்தோரும் எழுந்திருப்பாங்க, உயிரோடு இருந்திருக்கிறவங்களும் எழுந்திரிச்சு போவாங்க. ஆண்டோடைய வருகை இருக்க போகுது. நான் இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு சின்ன குட்டி கதையோடு கூட உங்களோடு கூட நான் முடித்தேன். ஒரு மனிதன் ரொம்ப வருஷங்களாக என்ன செஞ்சான்? படுக்கையிலேயே கிடந்தான். அவனுடைய உயிர் தோழன் என்ன பண்ணான்? அவன் பக்கத்திலேயே இருந்து அவனை பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் அவனுக்கு என்ன கிடையாது? பேச்சு கிடையாது, ஆனால் மூச்சு இருக்கு. என்ன இருக்கு? பேச்சு கிடையாது, மூச்சு இருக்கு, அசைவு கிடையாது, எதுவுமே கிடையாது. லிக்விடா ஏதாவது ஆகாரங்கள் தண்ணீரை போய்கொண்டிருக்கு. இப்படியே வருடங்கள் ஆகிக்கிட்டு இருக்கையில் அவனுக்கே இவன் இருக்கிறானா உயிரோட இல்லை இல்லையான்னு தெரியலையே, இவனை வேணா அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? அதற்கான ஏற்பாடுகளை செய்வோன்னு சொல்லும் பொழுது இந்த மரித்து போய் நிலைமையில கிடக்கிறது மாதிரி கிடக்கிற அந்த நண்பன் அசைவு ஏற்படுகிறது. அவன் உடனே என்ன செய்கிறான்? ஆகா, அசைவு ஏற்படுகிறதுன்னு அவனை தட்டி கொடுத்து எழுப்பும் பொழுது அவன் மெதுவாக கண்களை திறந்து பேச தொடங்கினானாம். அதோடு உங்களோடு கூட நான் பேசினேன். அவன் என்ன பேச தொடங்கினானா, நான் அநேக நாட்களாக சுய நினைவென்று கிடந்தது உண்மைதான், ஆனால் நான் என்ன செய்யலை, மறிச்சு போகலை. காரணம், அந்த நண்பன் சொல்லுகிறான், நான் என் காலு எப்படி இருந்துச்சு? ஜில்லுன்னு இருந்துச்சு. இன்னொன்று, எனக்கு பசி எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பூமியில் இருக்கிறோம் என்றால் பசி எடுக்கும், ஜில்லுன்னு இருக்கும். மரித்தோமானால் 2 இடத்துக்கு போவோம். ஒன்று பரலோகம், இன்னொன்று தெரியாதா யாருக்குமே? நரகம். அவன் அழகா சொல்றான், நான் மரித்திருந்தேன், ஆனால் நான் பரலோகம் போயிருந்தா எனக்கு என்ன செய்யாது? பசி எடுக்காது. அங்கே பசியும் இல்லை, தாகமும் இல்லை, இல்லையா? அழகா சொல்றார், நான் மறுத்திருந்து ஒருவேளை நான் நரகத்துக்கு போயிருந்தேன், ஆனால் என் கால்கள் என்ன இருக்காது? ஜில்லுன்னு இருக்காது, அக்கினியாய் எரிந்து கொண்டிருந்திருக்கும். ஹல்லேலூயா. இதோடு உங்களோடு கூட நான் முடித்தேன். அந்த இடத்துல அழகா சொல்றாரு பாருங்க, 20:12-15 வாசிட்டீங்க. 21:8 வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் இவர்கள் யாவரும், கடைசியா வாசிங்க, அக்கினியும் 2ஆம் மரணமாக
அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். யாராருக்கு? முதல்ல பயப்படுகிறவர்களுக்கு. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுக்கு எனக்கும் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியானவர் நம்மளோடு கூட வாசம் பண்ணுகிறார். அதனால உலகத்தை கொண்டு நம்ம பயப்படுறதுக்காக இந்த செய்திகளை சொல்லல. நம்ம ஆத்துமா ஆயத்தமாய் இருக்கணும். மணவாளன் வரும் பொழுது அந்த எக்கால சத்தத்தை நம் காதுகள் கேட்க வேண்டும். தேவனோடு கூட நாம் என்ன வேண்டும்? செல்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதற்காக தான் சொல்லப்படுகிறது. அழகா சொல்றாரு பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 24 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் உட்காந்து வாசிச்சு தியானிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இதுல 2வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, இருளே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களோ நன்றாய் அறிந்திருக்கிறோமா இல்லையா? உலகத்தாருக்கு தெரியாது. ஆண்டவர் வருவார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு எனக்கும் நிச்சயமாக வருவார் என்ற ஒரு விழிப்பு இருக்கிறது. அழகா சொல்றாரு. அடுத்து வாசிங்க. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது, கீழே வாசிங்க சிஸ்டர். வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. அடுத்து 5ல லாஸ்ட் வாசிங்க. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அல்லவே. அடுத்து பாருங்க, இதுல நாம் இது வாசிங்க 24. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆனால் அதற்கு முன்பாக சடுதியாய் வரும் நாட்கள், கர்த்தருடைய நாள் வரும் என்று அறிந்திருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு விழிப்புணர்வோடு கூட இருக்க வேண்டும் என்பதை தான் நமக்கு ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, அவன் சொல்லுகிறான், ஒன்று பசி இல்லைன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்? பரலோகத்தில் இருந்திருப்பேன். அக்கினியா இருந்திருந்தா நான் நரகத்தில் இருந்திருப்பேன். எப்படி நான் உலகத்தில் இருக்கிறது உண்மையோ அதே போல பரலோகம் இருப்பதும் உண்மை, நரகம் இருப்பதும் உண்மை. அதை தான் நமக்கு அழகா சொல்லுகிறது. இல்லை என்றால் அவனை அடக்கம் செய்திருப்பார்கள் இல்லையா? அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஆவி இல்லாதவன். ஆவி எப்போ பிரிஞ்சிச்சுன்னு தான் கேட்போம். இந்த மனுஷனுக்கு ஆவி எப்போ போச்சு? உசுறு எப்போ போச்சு? ஏன்னா மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது அணைந்து போன உடனேயே அவன் ஆவி இல்லாதவனாய் போய்விடுகிறான். அப்போ அந்த இடத்துல மலரை எப்போ அடக்கம் பண்ணுறீங்கன்னு கேட்க மாட்டாங்க, இந்த பிணத்தை எப்போ எடுக்கிறீங்க. அழகாச்சுறாரு, உங்களுக்குள் ஆவி இல்லை என்றால் அடக்கம்தான். அப்போ ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். யோவான்ல சொல்லுகிறது, ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அழகா சொல்றாரு பாருங்க. ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11-12 எடுத்துக்கொள்ளுங்களேன். பேஜ் நம்பர் 329. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். ஹல்லேலூயா. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நமக்கு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நம்ம செய்த குற்றங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு, பாவத்திற்கு தண்டனையாய் மரிக்க வேண்டிய நம்மளை, நரகத்துக்கு செல்ல வேண்டிய நம்மளை குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி என்ன செய்திருக்கிறாரா? நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாராம். குமாரன் இல்லாதவன் ஜீவனே இல்லாதவன். அப்ப கிறிஸ்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? ஆவி இருக்கு. அப்ப நீங்கெல்லாம் ஆவிக்குரியவர்களா இல்லையா? ஆமென். இப்படி இல்ல, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. நான் ஆவியோடு இருக்கிறேன், பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்கிறது, உற்சாகம் வேண்டும். அடுத்து சொல்றாரு பாருங்க, 12 வாசிட்டீங்களா? அடுத்து வாசிங்க, யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, கீழே வாசிங்க சிஸ்டர். நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். ராஜாவே கேட்கிறாரு, நீ ராஜாவான்னு. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே
என்ன செஞ்சாரா? இதற்காகவே நான் என்ன செஞ்சேன்? பிறந்தேன். சத்தியம் உனக்கு கொடுக்கப்பட்டுச்சு, நீ அதன்படி நடன்னு சொல்லியிருந்தேன். நீ நடக்கல. நடக்கும்படி, நடந்து காட்டும்படி, வாழ்ந்து காட்டும்படி 100% மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஆண்டவர் செய்து முடிச்சிட்டாரு. ஆண்டவர் எல்லாத்தையும் சகிச்சாரு. நான் சகிக்க முடியல, ஏன்னா நான் மனுஷன் தானே. அவரும் மனிதனாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்வுகள் இருந்திருக்கும், கோபங்கள் வந்திருக்கும், தாபங்கள் வந்திருக்கும். ஆனாலும் அடுத்த நொடி அவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்திற்குரிய காரியங்களை செய்ய வரல, பிதாவினுடைய சித்தத்தை செய்ய இந்த உலகத்திற்கு வந்தேன். உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் உள்ளே இருக்கிறார் என்றால் நாம் பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்காகவே இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் ஜீவனோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உலகத்திற்குரிய காரியங்களுக்காக அல்ல. அவங்க அப்படி போயிட்டாங்க, இவங்க இப்படி போயிட்டாங்க, இதை கொண்டுட்டு போயிட்டாங்க, அதை எடுத்துட்டு போயிட்டாங்க, அதை செஞ்சுட்டாங்க. என்ன குறிச்சு தேவன் ஒரு திட்டத்தோடு என்னை இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நரம்பு தளர்ச்சினால பெண்ணுடர் இன்ஜெக்ஷன் 21 நாளைக்கு ஒருக்கா நான் ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கணும். அதை எடுத்துட்டு வந்தேன்னா 3 நாளைக்கு நான் எந்திரிக்க முடியாது. மொட்டில இருந்து முழங்கால் அந்த கீழே கெண்டங்கால் வரைக்கும் இவ்வளோ தண்டி வீங்கிக்கிறோம். என்னைய ரிக்ஷாவில் வச்சு தான் ஸ்கூலுக்கே அனுப்புவாங்க. நானும் பருவத்துக்கு வந்தேன். கொஞ்சம் பெரிய பிள்ளையாகும்போது கொண்டு போய் ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்கும்போது, இந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்காதீங்க, இவங்களுக்கு ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் என்ன செய்யாதீங்க, ஃபேமிலி லைஃப்லாம் இவங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு என் தேவன் எப்படி வைத்திருக்கிறார் என்றால், அநேகருக்கு தாயாய் வைத்திருக்கிறார். எனக்கு 2 குழந்தைகளையும் கொடுத்து அந்த சந்ததியையும் பார்க்கும்படியாய் தேவன் கிருபை செய்திருக்கிறார். உலகத்தாரின் பார்வையில நான் பலவீனம் உள்ளவள், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நான் பலம் உள்ளவள். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யாரை பார்த்து சொன்னாரு? கிதியோனை பார்த்து, பயந்து கொண்டிருந்து ஒளிந்து கொண்டிருக்கிறவனை பார்த்து சொன்ன வார்த்தை. அப்படி என்றால் ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்றால் இந்த உலகத்தில் வர்ற எல்லா காரியங்களையும் கிட்ட நெருங்காது, அவிழ்த்து போடத்தக்கதாய் நமக்குள்ள தேவ ஆவியானவருடைய சித்தத்தை மாத்திரம் நான் நிறைவேற்றும். இயேசு கிறிஸ்து அதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அதற்காகவே நான் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்று சொல்லுகிறார். ஆவியானவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடினாலே உங்களுக்கும் எனக்கும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய வருகையிலே நான் அவரோடு செல்லுவதற்கு, அப்படி 2 காரியத்தை மாத்திரம் நீங்களும் நானும் சிந்தித்து கொண்டிருந்தோமானால் பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் இந்த உலகத்திலே எது தேவையோ அதெல்லாம் உங்களை தேடி என்ன செய்யும்? வரும். அழகா சொல்றாரு பாருங்க, யோவான் 5:20 வாசிங்க. அன்றியும் தரம் சத்தியமுள்ளவர்களை அறிந்து கொள்வதற்கு, நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். ஹல்லேலூயா. தெளிவா எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்களேன். 1 யோவான் 130. 1 யோவான் 5:20. 1 யோவான் 5:20. எதற்காக அந்த குமாரன் வந்தார்? அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய குமாரனே இந்த பூமிக்கு நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவர்களுக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த குமாரனுக்குள்ளா, அதுதான் அந்த குமாரனை கிறிஸ்து அனுப்பியிருக்கிறார் அந்த கர்த்தர். அவர் அதனால தான் சொல்றாரு யோவான்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை என்று ஒருவனும் பிதாவை அறியான். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருப்பார் என்றால், எப்படி குமாரனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் அது ஞானஸ்தானம் பெற்று கரையில ஏறினுடைய பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்ததுக்கு பிற்பாக தான் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது. அப்ப இந்த சத்திய வேத வசனங்கள் அவர் மூலியமாய் வெளிப்படுகிறது. அழகா சொல்றாரு பாருங்க, குமாரனே கிறிஸ்தியனப்பட்ட சத்தியம் உள்ளவரும் இருக்கிறோம், அவருக்குள்ளும் இருக்கிறோம், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் மூலியமாக தான் இந்த பரலோகத்திற்கு போகக்கூடிய வழியா இருக்குமானால், இன்றைக்கு உங்க மூலியமும் என் மூலியமோ என் கூட்டம் ஒரு கூட்ட ஜனங்களை என்ன செய்யணுமா? பரலோகத்துக்கு நான் அழைச்சிட்டு போகணும்.
நானே கிறிஸ்துவுக்குள் நிலையா இல்லாதபடிக்கு இருந்தேன் என்றால் மற்றவர்களுடைய விசுவாசத்திற்கு நான் எப்படி இருக்கிறேன்? இடரல் உண்டவர்களா இருக்கிறேன். அவங்களையும் என்ன செய்யல, நான் சத்தியத்துக்குள்ள கொண்டுட்டு போகல. அடுத்து சொல்றாரு பாருங்க, ஏசாயா 9:6 பாருங்க. பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஒரு நிமிஷம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். கிறிஸ்து பிறந்தது பாலனாக. அடுத்து குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்படி என்றால் உங்களுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக, மீறுதலுக்காக செய்த எல்லா காரியங்களுக்காகவும் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனையே கொடுத்தார். அந்த இடத்துல இந்த உலகத்துல வேற எதுங்க கொடுக்கணும்? மற்றவங்கிட்ட இருந்து எல்லாம் கெடுத்தாலும் கூட நமக்கு என்ன செய்ய முடியாது? பரலோகம் போய் செல்ல முடியாது. ஆனா தேவன் விலையேறப்பட்ட அவருடைய ஜீவனவே நமக்காக என்ன செய்தாராம்? கொடுத்தார். எதற்கு தெரியுமா? உங்களை என்னையும் அந்த பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்கு. அழகா சொல்றார். அதனாலதான் பாலகன் பிறந்தார் உண்மை, குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்படி என்றால் அழகா சொல்றாரு பாருங்க. 2:25 வாசிங்க. யோவான் 2:25. யோவான் 5:5. ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை மற்ற விட்டுறாதீங்க. ஏசப்பாவுடைய பாதத்துல நின்று, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் நான் சுதந்திரிக்கணும், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று என் மேலே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க பாத்தீங்களா? இந்த வாக்குத்தத்தம் மட்டும் என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய சந்ததியின் வாழ்க்கையிலையும் ஒருவர் கூட தவறி பெறக்கூடாது. என்னுடைய சபையின் மக்களிடத்துல இருந்து ஒருவரும் தவறி பெறக்கூடாது. எல்லோரும் நித்திய ஜீவனுக்குள்ளாக வரணும். அந்த வாக்குத்தத்தத்திற்காக அதிகமா என்ன செய்யுங்க? போராடி ஜெபம் பண்ணுங்க. 5:5 வாசிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அது ஏங்க அப்படி சொன்னார் அந்த இடத்துல? ஏனென்றால் அந்த குமாரனே இந்த உலகத்தை ஜெயித்தார். அவர் மேல நம்பிக்கை வையுங்க. அவர் எப்படி சகித்து கொண்டு இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல நீங்களும் நானும் ஜெயம் எடுத்தாதான். வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு பிதாவின் வலது பரிசத்துல வீற்றிருக்கிறது போல என்னை பின்பற்றுகிறவர்கள், என்னுடைய நற்கிரியைகளை மற்றவர்கிட்ட செய்கிறவர்கள் என்ன செய்வார்களாம்? அதே போல சிங்காசனத்துல அவருடைய வலது பரிசத்திலே உட்கார முடியும். அழகா சொல்றாரு பாருங்க. யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இதுதாங்க அறியணும். உலகத்துல எதையோ அறிந்து கொள்றேன், நான் கண்டுபிடிக்கிறேன், அல்லது அதுக்குள்ளர போறேன், இதுக்குள்ளர போறேன், தெரிஞ்சு கொள்ளணும். இதெல்லாம் உலகத்திற்குரியது. நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஒன்றான மெய்தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இது கொஞ்சம் நிறைய காரியங்கள் இருக்கு, நான் உள்ள போகல. நிறைய வெளிப்பாடுகள் இருக்கு அதுல. அழகா சொல்றாரு. அவர் சொல்றாரு, நானே வாசல், வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். அதை தான் சொல்றாரு, ஒன்றான மெய் தேவனாகிய கிறிஸ்து. அப்ப ஜலம் என்றால் ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. ஜலம் என்றால் என்ன? ஞானம் பிளஸ் ஸ்நானம். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய ஞானஸ்தானம். அழகா சொல்றாரு. ரத்தம் என்பது சிலுவையில் மரணத்தை குறிக்கிறது. சிலுவையின் மரணத்தில் அவர் சிந்தினார் இல்லையா, அந்த ரத்தத்தை குறிக்கிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை. ஹல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை, நித்திய ஜீவனும் இல்லை. அப்ப அவருக்கே பச்சை மரமாயிருக்கிற அவருக்கே எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரங்கள். நமக்கு லேசா வந்துட்டா ஆண்டவருக்கு கண்ணு தெரியல, ஆண்டவருக்கு காது கேட்கல. மற்றவர்களை, இவர்களாம் கிறிஸ்தவர்களா, இவர்களாம் வேதத்தை அறிஞ்சிருக்கிறாங்களா, மற்றவங்களை குறை சொல்வதையும் விட்டுருவோம். நாமே நம்முடைய இருதயத்தை அதிகமாய் அந்த நித்திய ஜீவனுக்குள் போவதற்கு ஏதுவாய் நம்மை தயார்படுத்துவோம். அழகா சொல்றார் பாருங்க. மத்தேயு 25:46 என்ன சொல்கிறது?
எஜமான் வரும்போது எஜமானாகிய கிறிஸ்து இயேசு வருவார். அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவான். ஹல்லேலூயா. எப்படி புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த வாக்கியத்தை நீங்க வீட்டில் போய் அதிகமாக வாசித்து பாருங்க. மத்தேயு 25:46 முடிவுக்கு வரும். புத்தி உள்ள கன்னிகைகளாய் இருக்க வேண்டும். உலகத்தில் அழகா சொல்றார் பாருங்க. மத்தேயு 19:29 வாசிங்களேன். என் நாமத்து நிமித்தம் என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் குடும்பத்தையே கொடுத்தாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு வேற சொல்றாரு. நான் எப்படி விட்டுட்டு வர்றது? நிறைய பேத்துக்கு இது வேற. ஆண்டவர் தானே கொடுத்தாரு. ஆனா கொடுத்த எல்லாத்தையும் பின்பற்றணும்னு அதெல்லாம் கட்டிக்கிட்டு அவரை விட்டுறக்கூடாது. புரியுதா? புரியுதா? அவர் தான் என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் கொடுத்தாரு. நல்ல கணவரை கொடுத்தாரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்தாரு, நல்ல பேர பேத்திகளை கொடுத்தாரு, நல்ல சபை மக்களை கொடுத்துருக்குற, எல்லாம் உண்டு. ஆனா நான் இவங்களை எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு அங்க என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுடக்கூடாது. நான் என் வீட்டுக்காருக்கு கரெக்ட் டயத்துக்கு எல்லாம் செய்யணும், கடமை இருக்கு. அதை விட அதிகாலமே எழுந்து உன் மணவாளனோடு கூட நீ என்ன செய்ய, பேசு. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நம்ம எல்லோருக்கும் மணவாளன் யாரு? கிறிஸ்து இயேசு. அவரோடு கூட உள்ள உறவை நீ சரியா வழிபடுத்திட்டனா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உறவுகள் சரியா வரும். ஹல்லேலூயா. அதிகமா நான் அவர் மேல வைக்க வேண்டிய அந்த பற்ற, பாசத்தை, நேசத்தை, நம்பிக்கைய எல்லாத்தையும் நான் விட்டுட்டு 70 வருஷம் பலத்தின் மிகுதி 80 வருஷம் இந்த உலகத்துல எனக்கு உற்ற துணையாக கொடுக்கலாம், நான் அவங்களுக்கு உற்ற துணையாக இருக்கலாம். ஆனா அந்த மேல மனுஷனுடைய ஆவி புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. பாசமும் அப்படித்தான், நேசமும் அப்படித்தான். ஆனா உங்களுக்காக எனக்காக உயிரையே கொடுத்த அவரை மறந்துடாதீங்க. உன்னதத்திற்கு அழைத்துட்டு போகிற வாசலா இருப்பவர் அவரை மறந்துடாதீங்க. அவர் தான் முக்கியம். அவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே நமக்கு என்ன வரும், சரிப்படும். அழகா சொல்றாரு, அதுதான் உலகத்தை விட்டு உன்னதரை பற்றி கொள்ளுங்கள். அழகா அந்த இடத்துல தான் சொல்றாரு, தேவனிடத்துல 100% நீங்க அவரிடத்துல சரணடைஞ்சிட்டீங்கன்னா நித்திய ஜீவனுக்கு தயாராகிறீங்கன்னு அர்த்தம். மத்தேயு அழகா சொல்றாரு பாருங்க. யோவான் 3:15-16-36 வாசிங்களேன். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். ஹல்லேலூயா. தன்னை விசுவாசிக்கிறான் அப்படின்னா கிறிஸ்து சொல்றாரு, என் மேல நம்பிக்கை வச்சுட்டேனா என்ன சொல்றாரா, என்ன சொல்றாரு? தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். எப்படி நீ போனேனாலும் சரி ஆண்டவர் அடிச்சு திருத்தி கொண்டு வந்துருவார். ஆனா என் கணவருக்கு தெரியாம நான் எதுவும் பண்ணலாம், அவர் எனக்கு தெரியாம எதுவும் பண்ணலாம். ஆனா ஆண்டவருக்கு தெரியாம என்ன வேணும் பண்ண முடியாது. அவர் நான் எந்த இடத்துல என்ன பண்ணி கொண்டிருப்பேன் என்பதை தெரியும். நான் கெட்டு போயிடாதபடிக்கு, நான் அதில் விழுந்து விடாதபடிக்கு, நான் சிக்கி கொள்ளக்கூடாதபடிக்கு என்னை ஆண்டவர் தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல். அவர் மேல நம்பிக்கையை வச்சுட்டீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க, நித்திய ஜீவனை பெறுவீங்க. வாசிங்க சிஸ்டர் 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 36 வாசிங்க. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். புரிஞ்சுக்கோங்க, இதுக்குள்ள நிறைய சத்தியங்கள் இருக்கு. யூதா எழுதின புஸ்தகங்கள்ல இருக்கு. பக்க வழியாய் கள்ள தீர்க்கதரிசிகள் உள்ளே நுழைவார்கள். பிதா வேற, கிறிஸ்து குமாரன் வேற, பரிசுத்தாவின் வேற, இப்படிலாம் கொண்டு வருவாங்க. திட்டமா இருந்துக்கோங்க. அதுதான் இந்த வசனம். திரும்ப 36 வாசிங்க. குமாரனிடத்திலே எனக்காக பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியின் மேல் நம்பிக்கை வைத்து நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறோம்.
குமாரனை விசுவாசியாதவனோ அவரை நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோமானால் ஜீவனை காண்பதில்லை. ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். அவர் மேல் நிலை நிற்கும். புரிஞ்சு கொண்டோமா? எங்கேயாவது போயிட்டு கோபுரங்கள், காவல் கோபுரம்ன்றதெல்லாம் இருக்கு. பக்க வளைவாய் சிலர் நுழைவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். நீங்களும் நானும் தெளிவா இருந்தோமானால் வசனத்தின் மூலியமா அவர்களுக்கு பதில் சொல்ல முடியும். தயவு செய்து எந்த இடத்துலயாவது அற்புதம் நடக்குது, கையை தட்டுறாங்க, அபிஷேகத்துல நிரம்பி கீழே விழுகிறாங்க, ஓடி ஒளியாதீங்க. தேவ சமூகத்துல வார்த்தை சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அழகா சொல்றார். ரோமர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிப்போமா? ரோமர் 2ஆம் அதிகாரம், பேஜ் நம்பர் 209. 6, 7, 8. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரிகைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். போதும். அழகா சொல்றாரு. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக. எங்க பாஸ்டர் ரொம்ப நேரம் ஜெபிக்கிறாரு, ரொம்ப நேரம் ஆண்டவரோட கூட பேசுறாரு, அதனால நான் அவரை பிடிச்சுக்கிட்டே மேலே போயிட முடியாது. என் ஆத்துமாவுக்கு நான் தான் கணக்கு கொடுக்கணும். சரிங்களா? என் கையெடுத்து என் வாய்க்குள்ள போனாதான் என் வயிறு நிறையும், இல்லையா? அதே போல உங்க கைகளின் கிரியைகளுக்கு தக்கதாக தேவன் என்ன செய்கிறாராம்? பலனளிப்பாராம். அது மாத்திரமல்ல, சோர்ந்தே போயிடாதீங்க. நற்கிரியைகளை செய்வதற்கு சோர்ந்து போகாமல் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, முக்கியமான ஒரு வசனம், சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிறிஸ்துவின் குடும்பங்களுக்குள்ள வருகிற பிரச்சனைகள், சபைகளுக்குள்ள வருகிற பிரச்சனைகள், சண்டைக்காரர்களாய் இருந்து நம்ம அதற்காக இந்த இடத்துல கூட வரல, சமாதானத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அழகா சொல்றாரு. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல். சண்டைக்காரரா நான் இருக்கிறேன் என்றால் நான் சத்தியத்திற்கு கீழ்ப்படியலைன்னு அர்த்தம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியமான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. அழகா சொல்றாரு. சத்திய வேத வசனம் சொல்லுகிறதா நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபங்கள் வரும். அநியாயமா. ஏன்னா நீங்க சத்தியம் உங்களுக்குள் இல்லை என்றால் அக்கிரமம் வரும், அநியாயம் செய்ய வரும், குறை கூற வரும், எல்லா காரியங்கள் இருக்கும். இது என்னை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்ல முடியாது. ஹல்லேலூயா. அழகா சொல்றாரு. தானியேல் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-3 வாசிப்போமா? பக்கம் 1048. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். ஹல்லேலூயா. தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த தானியேல் புஸ்தகம் என்பதும் வெளிப்படுத்தின விசேஷமும் ஓரதர ரொம்ப ஐக்கியமா இருக்கும். ஆண்டவருடைய வருகை பத்தி, ரகசிய வருகைகளை பத்தி நிறைய கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல அழகா சொல்றாரு பாருங்க. 12:1-3 வாசிங்க. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் ஹல்லேலூயா. அவருடைய புத்தகத்திலே இன்னைக்கு எனக்கு ஆதார் கார்டு இருந்தாதான் இந்த அரசாங்கத்திற்கு அடையாள அட்டை. என்னது? அதே போலதான் அங்க சொல்றாங்க பாருங்களேன். அந்த பரிசுத்தாவியானுடைய அடையாளம் என் மேல இருக்கணும், குமாரனுடைய சாயல் எனக்குள்ள இருக்கணும், பிதாவுடைய சித்தத்தை நான் செஞ்சிருக்கணும். அழகா சொல்றாரு. அக்காலத்திலே புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அடுத்து வாசிங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும். போதும். அழகா சொல்றாரு. சிலர் இந்த பூமியின் தூளிலே இருக்கிறவர்கள் சில என்ன செய்வாங்களாம்? கணத்திற்கு, நித்திய கணத்திற்கு.
சிலர் நித்திய நரகத்திற்கு. அப்ப நியாயம் தீர்க்கப்படும். அழகா சொல்றார், ஞானவான்கள் அப்படின்னா கிறிஸ்து எனக்குள் இருப்பாராண்டால் கர்த்தருடைய ஞானம் எனக்குள் இருக்கும். நான் என்ன செய்வேனா, ஆகாமன்றத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்தினவர்கள், கர்த்தருடைய காரியத்துல இருந்து உண்மையா இருந்து அநேகருக்கு ஆத்தும ஆதாயம் செய்திருப்போமானால், பரலோக ராஜ்யத்திற்கு வழி நடத்திருப்போமானால் அவர்கள் மரித்தாலும் பிழைத்திருப்பார்கள். விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. மரித்து நான் இருக்கிறேன் என்றால் ஆகாயத்திலே வானமண்டலத்திலே அழகா சொல்றாரு, நான் எப்படி இருப்பேன், நான் ஒளியை போல இருப்பேன். அநேகரை நீதிக்கு உட்படுத்துறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கு என்ன செய்வோமா, பிரகாசிப்போம் தேவ சமூகத்திலே. அழகா சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6:17 வாசிங்க. பிலிப்பியர் 4:3 பிற்பகுதியை வாசிங்களேன். பிலிப்பியர் 4:3 பிற்பகுதியை வாசிங்க. பின்பகுதியை. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவர்கள் என்னுடைய புத்தகத்தில் விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுதுங்க, வேதம் சொல்லுது, நான் சொல்லல. அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல பவுல் சொல்றாரு, என்னோட கூட ஊழியத்துல யாரெல்லாம் சப்போர்ட்டா இருந்தாங்களோ அவர்களுடைய பேர்கள் நாமங்கள் எங்க எழுதப்பட்டிருக்குதா, ஜீவ புத்தகத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு உன்னிப்பா நம்மளை கவனித்து கொண்டிருக்கிறார். அந்த நித்திய ஜீவனுக்கு அழைத்துட்டு போவதற்கு நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய திட்டம், நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே அவரை குறித்ததாக இருக்க வேண்டும். அழகா சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6:17 அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். யார் நிலைநிற்க கூடும்? அழகா சங்கீதக்காரன் சொல்லுவான், யார் உம்முடைய கூடாரத்திலே வாசம் பண்ணுவான்? சுத்தமா இருக்கிறவன், கைகளிலே சுத்தம், வாய்களிலே சுத்தம். சங்கீதக்காரன் சொல்லுவான், யார் உம்முடைய கூடாரத்திலே வாசம் செய்ய முடியும் ஆண்டவரே? அவருடைய கூடாரத்துக்குள் நாம் இருக்க வேண்டுமானால் அழகா சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பிதாவை மகிமைப்படுத்தினோமானால் தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? குமாரனை மகிமைப்படுத்தினோமானால் பரலோகத்துல பிதாவின் இடத்துல போய் நம்மளை மகிமைப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. என்னை மகிமைப்படுத்துறவர்களை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். விட்டுற மாட்டாரு. இந்த பூமியில நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு குமாரனாய கிறிஸ்துவை வெளிக்காட்டி தேவ சமூகத்துல ஒரு கூட்ட ஜனத்தை கொண்டு போகிறோமோ அப்ப பிதாவின் இடத்துல நம்மளை குறித்து என்ன செய்கிறாராம்? மகிமைப்படுகிறாராம். 21:27 வாசிங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். எல்லாரும் எடுத்துக்கொண்டமா? எல்லாரும் எடுத்துக்கொண்டமா? நல்ல ஒரு வசனம். தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறவர்களும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நம்ம ஓடுற ஓட்டம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு பரலோகம் இருக்கிறது, அங்க ஒரு வாழ்க்கை இருக்குது என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த வாழ்க்கைக்குள் போக விடாதபடிக்கு வருகிற காரியங்கள் என்ன உள்ளதா இருக்குதா? தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நம்மளை இந்த உலகத்துல நடப்பிக்கும்படிக்கு பிசாசானவன் நம்மளை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இதுல இருந்து நம்ம தப்பித்து கொண்டோமானால் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் நம் நாமும் அதில் குறிக்கப்பட்டிருந்தோமானால், நம்மளுடைய பேர் அதில் முத்திரிக்கப்பட்டிருக்குமானால் அதுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். நமக்கு கார்டு எடுத்துட்டு போகிறோம், ரேஷன் கார்டு எல்லாத்துக்கும் உண்டு. ஆனால் அந்த கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா, அது என்ன கொடுப்பாங்க? பொங்கல் சீரதுகள்லாம். அப்போது அதை வாங்கி என்ன செய்வாங்க? ஒரு சிக்கா வச்சு விடுவாங்க, அரசாங்க முத்திரை, நீ பெற்றுக்கொண்ட. அதுக்கு முன்னாடி நம்ம கையில் ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க. அந்த டோக்கன் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? அதே போலதான்
உங்க பேரும் என் பேரும் அந்த ஜீவ புத்தகத்துல எழுதப்படலைன்னா நான் உள்ள போக முடியாது. தெளிவா இருக்கிறது வேத வசனம். அழகா சொல்றாரு பாருங்க, நித்திய ஜீவன். யோவான் 6:47 என்ன சொல்லுகிறது? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று, நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையாகவே நான் சொல்றேன். 2 தடவை சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் என்ன சொல்றேன். பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு கட்டமைப்போடு விசுவாசத்துடன் வாழ்பவனுக்குத்தான் நித்திய ஜீவன் உண்டு. புரிஞ்சு கொண்டோமா? இந்த உலகம் பறந்து விரிந்து பயங்கரமான வழிகள் உண்டு. எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் சுகபோகத்தோடு இருக்கலாம். ஆனால் அழகா சொல்றார், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இப்படித்தான் நான் வாழணும். எனக்குன்னு என் தேவன் என்ன செய்திருக்கிறார்? தீமோத்தில கொடுத்திருக்கிறார். 1:13-14 சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறார். இதன்படி இதை கடைப்பிடித்து நான் வாழ்ந்தால் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள் நான் போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு கைகளில் ஒரு சட்ட புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ நமக்கு முத்திரை போட்டிருக்கிறார் நெற்றிகளிலே. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி என்றால் அழகா சொல்றாரு, கடந்த தலைமுறையில் WB ஹட்சன் என்ற மிக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியாளர் இருந்தாராம். அவர் கிராமங்களுக்குள்ள போய் அநேக காரியங்களை கூச்சமே படமாட்டாராம். புண்ணு வடிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அதில் இசையில் வச்சுருந்தாலும் சரி, தூக்கி போட்டு அவங்களுக்கு எல்லாம் தொடச்சி எடுத்து அவங்கள அவ்வளோ ஒரு அன்னை தெரசாவுக்கு அடுத்ததாக கூட நம்ம பார்த்துக்குவோமே. அன்னை தெரசாவை எல்லாருக்குமே தெரியும். பட் இவரை நம்ம தெரிஞ்சதில்லை. எனக்கு நான் புக்குகளில் படித்து நான் இதை தெரிஞ்சு கொண்டேன். அவர் ரொம்ப ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரர். அவர் சொல்கிறாரு, அவருக்குள்ள சில வருடங்களுக்கு முன்பாக அவருடைய சொந்த அனுபவத்தில் அதை எழுதுறாரு ஒரு புத்தகத்தில். அதை தான் நான் படிச்சிருந்தேன். ஏன்னா மாபெரும் தலைவர்கள் என்ற சொல்லி புத்தகங்கள் இருக்குது. அதுகளை கிறிஸ்தவர்கள் எப்படியெல்லாம் வந்தாங்க அதுக்கெல்லாம் படிங்க. அப்போ தான் அவங்க நம்மளுடைய விசுவாசத்தை என்ன செய்ய முடியும்? தட்டி எழுப்புகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை படிக்கும் பொழுது இந்த இடத்துல சொல்கிறாரு, அவருக்கு உடல்நிலை கடைசி நாட்களில் சரியில்லாமல் போய்விட்டது. உடனே அவர் என்ன செய்கிறாரு? டாக்டர் இடத்துல போகிறாரு. அவர் இடத்துல போய், எனக்கு சில நாட்களாகவே என்னுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, என்னால் முடியலை, எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி போகும்போது அவர் ஃபுல் செக்கப் பண்ணிவிட்டு சொல்லிட்டாராம், சார் உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி ரொம்ப தீராத ஒரு வியாதி வந்திருக்குது. இதுலேருந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது? மீள முடியாது. என்னால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், என்னால் குறிப்பிட்டு இது ரெக்கவர் ஆகுன்றதை நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாராம். இவர் என்ன பண்ணாராம்? மனம் சோர்ந்தே போகலையாம், சிரிச்சுக்கிட்டே. உடனே அந்த போதகர் என்ன செஞ்சாராம்? தான் வசித்த அந்த கிராமம், அந்த குடிசை வீட்டுக்குள்ளே இருந்து எழுந்திருத்து நடக்க ஆரம்பித்தாராம். நடந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தூரத்தில் அப்படியே போய்கொண்டே இருந்தாராம். போகும்போது பார்த்தாராம், சில மலையை பார்த்தாராம், வானத்தில் பார்த்தாராம், நட்சத்திரங்களை பார்த்தாராம், மலைகளை பார்த்தாராம், நதி ஓடுறதை பார்த்தாராம். அடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நின்றாராம். நின்று ஜெபம்ன்ட்டு சொன்னாராம். அழகா அந்த இடத்துல வரிகள் போட்டிருந்துச்சு பாருங்க. அவர் நேசித்த ரசித்த இடத்திற்கு சென்று அங்கிருந்த மலையை பார்த்தார், ஆற்றை பார்த்தார், மரங்களை பார்த்தார், கண் குளிர ரசித்தார். வானத்திலிருந்து தம்முடைய நட்சத்திரங்களை பிரகாசிக்கிற தேவனை நோக்கி பார்த்து சில நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்தி ஜெபித்தார். அடுத்து மலையை பார்த்து, நான் ஒருவேளை இன்னும் அநேக தரம் உன்னை பார்க்க வர முடியாமல் போகலாம். அவர் சொல்றாரு, மலையை பார்த்து, நான் அநேக தரம் நான் இங்கேருந்து சுற்றி இருக்கிறேன், ஆனால் திரும்ப நான் அநேக தரம் உன்னை நான் பார்க்க முடியாமல் போகலாம், ஆனால் நீ இல்லாமல் போன பிறகும் நான் ஜீவிப்பேன். என்ன சொன்னாரா? நீ இல்லாமல் போன பிறகும் நான் ஜீவிப்பேன். நதி நீ கடலில் ஓடு கலப்பது நின்றுவிட்ட பிறகும் நான் உயிரோடு இருப்பேன். அழகா சொன்னார். அந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளேயே ஒரு பயங்கரமான அழுதுட்டேன். நட்சத்திரங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இருண்டு உங்கள் இடத்தை விட்டு கீழே விழுந்து போன பிறகும் நான் நீடுருயாய் ஜீவிப்பேன் என்று நித்திய ஜீவனை பற்றி தனக்கு உண்டாயிருந்த ஒரு நம்பிக்கையை அறிக்கையிட்டாராம். வேதம் அப்படிதான் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. வானமும் பூமியும் எல்லாம் சமுத்திரம் எல்லாம் அழிந்து போனாலும்
நானும் என்றென்றைக்கும் இருக்கிறேன்றாரு. அழகா சொல்றார், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த உலகம் ஒரு அழியும் கூடாரம், நாம் காண்கிற அனைத்தும் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு அழியாத நித்திய ஜீவனை, வாழ்வை வைத்திருக்கிறார். பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, இது அழிந்து போகிற கூடாரம், அழியாத ஒரு நித்திய ஜீவனை தேவன் வைத்திருக்கிறார். அழகா சொல்றாரு, மாம்சத்தை திருப்திப்படுத்தும் வாழ்க்கையை நாம் வாழாமல் நித்திய ராஜ்யத்திற்கு தகுதியான வாழ்க்கையை வாழ வேண்டும். இவ்வுலக வாழ்க்கையை நிறைவு செய்யும் 2 சம்பவங்கள் உண்டு. இவ்வாழ்க்கைக்கு முடிவு, இந்த உலக வாழ்க்கைக்கு முடிவு, ஒன்று இயேசு கிறிஸ்து வருகையா இருக்கலாம், 2வது என்னுடைய மரணமாக இருக்கலாம். அதை தான் அந்த இடத்துல சொல்றாரு. இயேசுவின் 2ஆம் வருகைக்கான அடையாளங்கள் வெகு விரைவாக நிறைவேறி கொண்டு வருகின்றன. வியாதி, இயற்கை சீற்றங்கள் எல்லாம். ஆனாலும் நாம் நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் நித்திய ஜீவனை பெறுவது உறுதி. இந்த நம்பிக்கை யாரிடத்தில் இருந்தது? பக்தனாகிய யோபுவினிடத்தில் இருந்தது. யோபு 19:25-27 சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்றும் அவர் கடைசி நாளில், என்றும் அவர் கடைசி நாள்களில் பூமியின் மேல் நிற்பார் என்றும், பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு, எல்லாம் அழிது போன பின்பும் நான் என் மாம்சத்திலிருந்து, அழகா சொல்றா, என் மாம்சத்திலே இருந்து தேவனை பார்ப்பேன், என்னுடைய சொந்த கண்களால், அந்நிய கண்களால் அல்ல. அதேதான் அந்த பக்தன் WP ஹட்சன் என்ற மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பிரசங்கியாளர் சொன்னார். அப்ப அந்த வைராக்கியம் நமக்குள் இருக்கிறதா? எல்லாம் அழிந்து போனாலும் நான் கர்த்தருடைய மடியிலே தேவ பிள்ளை, ஜீவ பிள்ளை, செல்ல பிள்ளையாக நான் வாழ்வேன் என்று சொல்லி 2 பேதுரு 3:10-14 ஒண்ணே தான் முடிச்சிட்டேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-14. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையையும் தேவ பக்தியும் உள்ளவராய் இருக்க வேண்டும். கேள்வி கேட்கிறாரு. இதெல்லாம் அழிந்து போகும். நீங்கள் அழகா சொல்றாரு, எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையையும் தேவ பக்தியும் உள்ளவராய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். எதையோ ஆவலோடு காத்திருக்கிறோம், அவருடைய வருகை வர வேண்டும் என்று சொல்லி காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். அழகா சொல்றார். அடுத்து, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களும் மாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். சங்கீதம் 102:25-27. நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையா இருக்கிறது. ஆமென். அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலை நிற்பீர், நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போலும் பழமையாய் போம். அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? மாறாத தேவன் நம்மளை மறக்காதவராகவும் இருக்கிறார், நம்மளை மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார், நம்மளை மறுரூபப்படுத்தி தேவனுடைய சமூகத்தில் சேர்க்கிற பணியிலே இருக்கிறார். நீங்களும் நானும் இதற்காக மாத்திரம் வாஞ்சித்து காத்திருப்போம், வர எதிர்கொண்டு நிற்போம். அதற்கு மாத்திரம் நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்தும்படியாய் ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி, கர்த்தாவே, கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் புடமிடட்டும் சுவாமி. ஆண்டவரே, வலதுபுறம் சாயாதபடி இடதுபுறம் சாயாதபடி வழி இதுவே என்று சொல்லுகிற உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து அந்த இலக்கை ஓடி அடைய அந்த பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல பரம அழைப்பின் பந்தய பொருளில் லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன்,
லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று சொல்லி, இந்த உலகம் முடிவுக்கு வரப்போகிறது. இது அழியும் கூடாரம், அழியாத நித்திய ஜீவனிலே, கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய மடியிலே, கர்த்தருடைய வலது பரியஸ்திலே நீங்கள் நானும் நிற்கும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் வார்த்தைகளையும் காத்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் முத்திரை போடுகிறோம். ஆண்டவர் தாமே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, எங்களை தூய வழியிலே நடத்துங்க சுவாமி. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.